ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பெருநெஞ்சன் என்பதற்கு பேராசைக்காரன் என்ற பொருள் உண்டு. பேராசைக்காரன் தான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் குறியாக இருப்பான். ஆகவே எப்படியாகிலும் பிறரிடத்தில் சண்டைகளோ பிரச்சனைகளோ உண்டு பண்ணுகிறதற்கு அவனுடைய மனம் வாய்ப்பை தேடிக் கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தரை நம்புகிற மனுஷன்தான் செழிப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான். இந்த உலக வாழ்க்கையில் அவரவர்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் நியமித்திருக்கிறார். பிறரை கண்ணீர் வடிக்க வைத்தோ, பிறருடைய பொருளை அபகரித்தோ, அல்லது பிரச்சனைகளை உண்டு பண்ணி அவர்களை துரத்திவிட்டு அந்த இடத்தையோ அந்த பொருளையோ தான் சொந்தமாக்கி கொள்ளுகிறதற்கு எடுக்கிற முயற்சிகளோ ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்காது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம், யார் என்ன மனநிலையோடு இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது. நாம் தான் எல்லா காரியங்களிலும் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ள வேண்டும். வீணான சண்டைகளும் குழப்பங்களும் ஒரு மனுஷனால் உருவாக்கப்படுமானால் நாமும் அவசரப்பட்டு ஏதோ ஒன்றை செய்துவிடக்கூடாது. நிதானத்தோடும் பொறுமையோடும் ஞானத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பிறரிடத்தில் சண்டை அல்லது பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவர்கள் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவார்கள். நாம் நிதானிக்க தவறி விடுவோமானால் அவர்கள் கண்ணிகளில் அகப்பட்டு விடுவோம். அப்படி அகப்படாமல் இருக்கும்படி மிக தெளிந்த புத்தியோடு ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே வீணான பிரச்சனைகளுக்கும் வழக்குகளுக்கும் நம்மை நீங்களாக்கி செழித்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பேராசைக்காரர்களாகிய மனிதர்களால் வரக்கூடிய சண்டைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் வீணான குழப்பங்களுக்கும் நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாயிருந்து அவைகளில் ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எப்படியாகிலும் பிறனை வீழ்த்திவிட்டு அந்த இடத்தில் தான் வர வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களுடைய சதி யோசனைகளுக்கு எங்களை தப்புவிக்க உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.